இல்லை, பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறீங்க நடிகர் விஜய் மீது. ஆனால் நடிகர் விஜய் தரப்புலேருந்து உங்களை அவர் கட்சிக்கு அழைத்ததாக சொல்லப்படுது. இப்போ ஒரு முக்கியமான போஸ்டிங் தர வாங்க அப்படின்னா சொல்லப்படுது. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஓப்பனாக உங்களை நீங்கள் வாங்க சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? இப்போ பயமுத்தறிய நடிகர் விஜய் அவர்களை அரசியல் வந்துட்டீங்க, இன்னமும் தான் இருக்கு அப்படின்னு பயமுறுத்துறீங்க. நான் பயமுறுத்தல, பி ரெடி. அதாவது எதா இருந்தாலும் நீங்க தயாரிப்படுத்திக்கிங்க. இல்லை மேடம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதங்களோட ஆகலை. அவசர கதியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு லெட்டர் பேட் மாதிரி ஒரு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டிருக்காரு. சரி, மதங்களை ஒழிக்கலாம்னா அது அவர் பேர்லேருந்து ஜோசப் எடுத்துட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த மதத்தை ஒழிச்சிட்டாரு? இப்போ கிறிஸ்துவ மதத்தை ஒழிச்சிட்டாரோ அப்போ கிறிஸ்துவ மக்களோட வாக்கு உங்களுக்கு வேண்டாமா? கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள் நாட்டை ஆள முடியாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? எனக்கே புரியல. அந்த இடம் தான் பல்வேறு கேள்விகளை வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது. இப்போ சாதி மதமே பார்க்காதவங்க ஏன் அந்த இடத்துல மதத்தை பார்க்கறாங்க? நீங்கள் பேசுவதெல்லாம் எளிதுங்க, களங்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கு தூத்துக்குடி தொகுதி தான் எம்பி தொகுதி. அதிலே புரிஞ்சுக்கலாம் இங்கே எந்த அளவுக்கு வந்து சாதி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது. ஏன் அந்த கெட்ட வார்த்தையை அந்த படத்துல பேசணும்? இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு அரசியலுக்கு ஒரு முன்னேற்பாடு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணுங்கிறத இன்னைக்கு அவங்களே புரிஞ்சுருப்பாங்கல்ல. நீங்க நான் வந்து 2 வரிகளை நீக்க சொன்னதுக்கு கூட நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? ஒரு பெக்கடிச்சுட்டு அவன் கிளாஸ் ரூம் போகிறான், நான் பாடினதுனாலன்னு சொல்லி தான் விளக்கம் கொடுத்தீங்களே தவிர நான் சினிமாவுக்காக தான் செஞ்சேன், அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா இப்போ அதுலேயே அவருக்கு பயம் இருக்கு. அதுலேயே பயம் இருக்கு. விஜய் அவர்கள் அரசியல் வந்தது உங்களுக்கு சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ஐ விட்னஸே நீங்க தான். பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவி திருமதி ராஜஸ்ரீ பிரியா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நடிகர் விஜய் அவர்கள் நேற்று கட்சி நான் எதிர்பார்த்த மாதிரி. சரி, தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு முதல்ல விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் அரசியல்ல வருவாருன்னு தெரியும், நமக்கு வரணும். அதுக்கான முன்னேற்பாடுகள் தானே செய்தாரு. இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் எப்பவுமே நம்மள நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல. என்ன பண்ணாங்க? இவரை மட்டும்தான் கேட்பீங்களாங்க. எல்லாரையும் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இவரை ஏன் குறிப்பா கேட்டோங்கிறதுக்கான விடை இப்ப அவர் சொல்லிட்டார். ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான எண்ணம். இதை தான் நான் சொல்லியிருப்பேன். அதனால இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு அந்த ரசிகர்கள். விஜய் அவர்கள் அரசியல் வந்தது உங்களுக்கு சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அவர்களுடைய கேள்விகளுக்கு காலம் பதில் சொல்லும் போது என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது நான் நீதிக்காக போராடிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறவங்கள ஆபாச வார்த்தையிலையும் கொச்ச வார்த்தையிலையும் அவங்க பேசும்போது அது எவ்வளவு வலிக்கும். அந்த வலியும் வேதனையும் இன்னைக்கு அவங்கள கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுட்டுல. ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு இப்போ அரசியலுக்கு இவ்வளோ குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இந்த திரைப்படம் வந்து இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போகிறவருக்கு ஏன் அந்த திரைப்படத்தில் நடிக்கணும்? ஏன் அந்த புகைப்பிடிக்கிற காட்சியில் நடிக்கணும்? ஏன் அந்த வரிகளை ப்ரொமோட் பண்ணுற வரிகளை தானே சொந்த குரலில் பாடணும்? ஏன் அந்த கெட்ட வார்த்தையை அந்த படத்தில் பேசணும்? இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு அரசியலுக்கு ஒரு முன்னேற்பாடு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணுங்கிறத இன்னைக்கு அவங்களே புரிஞ்சிருப்பாங்கல்ல. அப்போ நான் செய்தது, என்னோட செயல்கள் முழுவதுமாக வெற்றி அடைந்துட்டு அந்த விஷயத்துல நான் அந்த இடத்துல வேற எந்த நடிகர் இருந்தாலுமே பேசியிருப்பேன் தான். ஆமா, நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் போதே உங்க மீது பல்வேறு விமர்சனங்கள், ஒரு பெண்ணா கூட பார்க்காம அந்த லியோ பட சர்ச்சையில பல்வேறு விமர்சனங்கள். இவர் வந்து இப்ப அரசியல் தலைவரை வந்துட்டாரு, அந்த விமர்சனங்களை ஏத்துக்குவாரா எப்படி மேடம்? எனக்கு அதீத நம்பிக்கை என்னன்னா, நான் நியாயத்துக்காகவும் நேர்மைக்காகவும் போராடும் போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து என்னுடைய மனசை வந்து இந்த உலகம் அந்த யார் வந்து இந்த ரசிகர்கள் எதிர்த்தாங்களோ அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் உங்களுக்கானவர். எத்தனையோ அவமானங்களையும் எவ்வளவோ கேலிகளையும் கிண்டல்களையும் அவமானங்களையும் இதெல்லாம் சொல்லப்போனால் விஜய் ரசிகர்களால் அவதூறுகளையும் எல்லாவற்றையுமே நாம தாங்கி கண்ணீரஞ்சலி போஸ்டர் வரையும் ஒட்டிட்டாங்க உங்களுக்கு. ஆமா, கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டாங்க. நான் பார்ல போய் வசூல் பண்ணேன்னு ஒரு பொய்யான செய்தியை உலகம் முழுவதும் பரப்புனாங்க. ஏன்னா இதெல்லாம் செய்யும் போது நானும் வந்தேன் கூட, நீங்க கூட வந்தீங்க. அதை நான் குறிப்பா சொல்லணும்னா, அப்படி இருக்கும்போது நீங்க தான் அந்த காட்சியை பதிவு பண்ணது கூட நீங்க தான். நீங்க இருக்கும் போதே நான் அந்த இடத்தை விட்டு நான் வேறு வேலைக்கு சென்று விட்டதையும் நீங்க பார்த்துட்டீங்க.
அந்த அளவுக்கு ஒரு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். ஐ விட்னஸே நீங்க தான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியெல்லாம் போட்டு ஒரு அரசியல்ல வந்து பண்ணும்போது இதெல்லாம் அவர் எதிர்கொள்ளணும். அரசியல்ல வரப்போற விமர்சனங்கள் பயமுத்திரிய நடிகர் விஜய் அவர்களை அரசியல் வந்துட்டீங்க இன்னமும் தான் இருக்கு அப்படின்னு பயமுறுத்துறீங்க. நான் பயமுறுத்தல, பி ரெடி. அதாவது எதா இருந்தாலும் நீங்க தயாரிப்படுத்திக்கிங்க ஃபேஸ் பண்றதுக்கு. நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, அதை தெரிவிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதை ஃபேஸ் பண்றதுக்கான எண்ணம் இருக்கலாம். ஆனா அது எனக்கு தெரிந்த அளவுல வந்து அந்த அளவுக்கு ஒரு நபராக இருப்பாராங்கிறது தெரியல, சந்தேகம் இல்லை மேடம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதங்களோட ஆகலை. அவசர கதியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு லெட்டர் பேட் மாதிரி ஒரு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டிருக்காரு. எப்படி முடியும் இதெல்லாம் சாத்தியப்படுமா? எப்படி இல்லை, இது மாநாடுங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்களை சேர்க்கலாம் அப்படி இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். மாநாடு அந்த மாதிரி எல்லாம் நம்ம போறது நான் பெருசா நானும் ஆதரவு கொடுக்க மாட்டேங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நினைத்த அளவுக்கு அங்க யாருமே வரல. அதை வர வைக்கிறதுக்காக இந்த அறிவிப்பை முன்னதாக கொடுத்தாங்களா? ஏன்னா ஏற்கனவே சில நடிகர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வரல. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு கசந்த அனுபவம் இருக்கும்போது வேறு நபர்கள்லாம் யாரும் இவருக்கு முன்னதாக வந்து ஆதரவெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அனுபவம் இருக்கும்ல அவங்க. அதனால சரி, இந்த அறிவிப்பு கொடுத்த பிறகு வரட்டும், அதன் பிறகு நம்ம வலுப்படுத்துவோம், நம்மளால முடிந்ததை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து எந்த விதமான அவர் வர்றதுனால பெரிய பாதிப்போ அல்லது அவர் வர்றதுனால ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா இது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம். இந்த பயணத்தில் நீங்கள் அடுத்தடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியுமே இங்கே பேசுபொருளாக்கப்படும். இல்லை, அவர் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சாதி மத வெறுப்பு, சாதி மதத்தை வந்து எதிர்க்கணும், அதே மாதிரி ஊழலற்ற அரசியலை உருவாக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதை அவர் ஏற்றுக்குவாரு அப்படி மேடம்? அப்படி இல்லைங்க, சாதி மதத்தை எதிர்க்கணும்னு தான் எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. யாரும் வந்து சாதி மதத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாநில கட்சிகளில் யாரும் சொல்லலை. இல்லை மேடம், எல்லா கட்சியிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனும் வரும்போது அந்த ஜாதி ஓட்டை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிறாங்கல்ல. அதை தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பேசுவதெல்லாம் எழுதுங்க, களம்ங்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கு தூத்துக்குடி தொகுதி தான் எம்பி தொகுதி. அதிலேயே புரிஞ்சுக்கலாம் இங்கே எந்த அளவுக்கு வந்து சாதி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இங்கே சாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற, சரி ஒழிக்கட்டும், அதுக்கான மெத்தட் என்ன வச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, மதங்களை ஒழிக்கலாம்னா அது அவர் பேர்லேருந்து ஜோசப் எடுத்துட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த மதத்தை ஒழிச்சிட்டாரு? இப்போ கிறிஸ்துவ மதத்தை ஒழிச்சிட்டாரோ? இல்ல, எனக்கு தெரியல. பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலமா இருக்காரா? அதனால கட்சி ஆரம்பிச்சாரா? ஒருத்தர் வந்து தன் பிறப்பால ஒரு மதத்துல இருக்காரு, பிறந்ததுல இருந்து இருக்காரு, புதிதா மாறப்பட்டது இல்லை. அப்படிங்கும்போது அந்த பெயரை தான் பயன்படுத்தியிருக்காரு பள்ளி கல்லூரி காலகட்டத்திலேருந்து. அதேதான். அப்படி இருக்கும்போது அதை ஏன் மாற்றணும்? அப்போ கிறிஸ்துவ மக்களோட வாக்கு உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு தெரியல ஏன் அதை வந்து நீங்க மாற்றணும். இல்லை, அந்த ஜோசப்ங்கிற இதை அவர் அசிங்கமா நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. இல்லை, ஒரிஜினலாக இருக்கணும்ல. ஆமா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு வரேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட பேர் பிரியா தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என் பேர் ராஜேஸ்வரி பிரியா தான், ராஜேஸ்வரி அம்மனோட பேர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேறு மதத்தை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது அந்த பேரை பிரிச்சுட்டு அதுக்கு பேர் வந்து என்னங்க அது? அப்போ என்னோட உண்மைத்தன்மையையும் என்னுடைய ரியலான என்னை நான் மாற்றிக்கொண்டு நான் எங்கேயும் போயிட்டு அந்த இடத்துல பேர் வாங்கணும், அந்த இடத்துல நான் என்னை காட்டிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறது மிகப்பெரிய ஏமாற்று வேலையாக அமைஞ்சிடும். இல்லை, ஒருவேளை இப்போ அரசியலுக்கு வரதுனால இப்போ விஜய் தான் நல்லா இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், எல்லாரும் ரீச் ஆகும் அப்படி கூட வச்சிருக்கலாமே. இல்லை, அது வேண்டாங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் ஆரம்பமே வந்து அந்த இடத்துல கூட அந்த ஒரு விஷயத்த நான் வன்மையாகவே எதிர்க்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்க்கிறவர்களை வேறு விதமாலாம் சிந்திக்க வைக்கும். இல்லை, அப்படி மாத்துறீங்கன்னா அதை முன்னறிவிப்பு கொடுக்கணும். முன்னறிவிப்பு கொடுத்து பேப்பர்ல ஆட் கொடுக்கணும், ஏகப்பட்ட இருக்கு. அது வந்து இதில் கெசட்ல மாற்றும் போது அதுக்கான அட்லீஸ்ட் நீங்கள் இதில் பயன்படுத்துறதுக்கு மாற்றும் போது ஒரு ஜனநாயக முறையில் நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த கையெழுத்து போறே சி விஜய் தான் போட்டிருக்காரு. அப்படி கட்சிக்காகனாச்சும் அது ஒரு 2 வரி சேர்த்துருக்கலாம். என்னுடைய பெயரில் கூட நான் என்னுடைய மதத்தை நான் அகற்றிவிட்டு நான் வந்து முழுவதுமாக மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாமனிதராக அரசியலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 2 லைன் ஆட் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லை மேடம், அப்படி கிறிஸ்துவ மதம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிரி மதமா அவர் பாக்குறாரு. எதிரி மதம் இல்ல, அந்த கிறிஸ்துவ மதம் வேணாம்னு இருக்கிறாரா? கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள் நாட்டை ஆள முடியாதுன்னு நினைக்கிறாரா இல்ல ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? எனக்கே புரியல. அந்த இடம் தான் பல்வேறு கேள்விகளை வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது. சாதி மதமே பார்க்காதவங்க ஏன் அந்த இடத்துல மதத்தை பார்த்தாரு?
அப்ப கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு வேண்டாங்கிறாரா? அப்படிதான் இல்ல ஒருவேளை இப்ப பிஜேபி பின் பண்ண நம்மள மிரட்டும், ஃபியூச்சர்ல மிரட்டும், ரைடு எல்லாம் வரும்னு யோசிக்கிறாரா? இல்ல, எனக்கு அது நிறைய சந்தேகங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம இப்ப பேசணும்னா அவங்க என்ன ஏன்னா இப்ப நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து தமிழகம் தமிழகம் சொல்லிட்டு ஆளுநர் ரவியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு எடுத்துட்டு போறாரா அப்படிங்கிற கேள்வி எடுக்குது. இல்ல, அதெல்லாம் நமக்கு போக போக அவங்களோட செயல்பாடுகள்ல வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிரும் தம்பி. நம்ம அரசியல் என்ன சாதாரண கிழமை. இப்ப நீங்க வந்து அடிமட்ட தொண்டர்னா ஒரு தொண்டருக்கு இன்னொரு கட்சி பிடிச்சிருக்கலாம், ஓட்டு கூட போய் அவர் இங்க நின்றுக்கிட்டு இங்க பிரியாணி தின்ட்டு அங்க போய் ஓட்டு கூட போட்டு வந்துடலாம், அது வேற நிலைப்பாடு. ஆனா கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அவர்களுடைய கருத்துக்களையும் ஒரு பிரச்சனை குறித்த அவங்களுடைய ஸ்டண்ட் என்ன அப்படிங்கிறத உடனடியாக இன்னைக்கு பிரஸ் வந்து ரொம்ப உடனடி தகவல் கொடுக்கறதுல மிகுந்த ஆர்வம் இருக்கு. எல்லாருமே கையில இருக்கு சமூக வலைத்தளம் இருக்கும்போது உடனடியாக சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ அது வந்து அவங்க யாரை சார்ந்தவர்கள் அல்லது யாரையும் சாராதவர்களா அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பெற்றிருக்க முடியும். முன்னதாகவே வந்து நம்ம கெஸ் பண்றதுல மேபி உண்மைகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்க சொல்லும் போது எனக்கே சந்தேகமா வருது. நீங்க இப்ப இந்த தமிழகம் குறித்து சொல்லும் போது அந்த பேரை நீக்கினதுனால பிஜேபியோட காரணமா ஜோசப்பை நீக்கிட்டாராங்கும் போது, அல்லது அந்த மேடையில பேசும்போது திருநீர் அணிஞ்சுக்கிட்டு வந்து பேசின போது, இப்படி நீங்க சொல்லும் போது காவி கலர்ல ஆமா இதெல்லாம் அதை நம்ம அதாவது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம எக்ஸாகரேட் பண்றோம்னு நினைச்சிடக்கூடாது தம்பி. ஏன்னா நம்மளுடைய மற்ற கருத்துக்களும் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களும் எடுபடாம போயிடும். நம்ம அதை நான் உண்மையாகவே நான் வந்து விரும்புறது என்னன்னா, ரசிகர்களாக இருந்தாலும் பகுத்து ஆய்வு செஞ்சு இவங்க எதுக்கு தான் அரசியலுக்கு வராங்க, இந்த காரணம் இருக்கு, இந்த உள்நோக்கம் சரியானதா. நீங்க ஒரு 150 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராங்கிறது மட்டுமே வந்து ஒரு அரசியலுக்கான தகுதியாக இருக்க முடியாது. ஏன்னா இது இன்னும் பெரிய களம் சம்பாதிப்பதற்கு. அப்படிதான் இன்றளவும் அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு ஆடியோ கூட லீக் ஆனது, 30,000 கோடி வந்து ஒரு நிதி அமைச்சராக இருந்தவரோட ஆடியோ ரிலீஸ் ஆனது. அப்ப 30,000 கோடி எங்க இருக்கு? இவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றளவும் சம்பாதித்தது 2,000 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு 68 படத்துக்கு சேர்த்து. இது எங்க இருக்கு? 30,000 கோடி எங்க இருக்கு? ஸோ அரசியல் ஒன்றும் சம்பாதிக்காத துறை கிடையாது, வருமானமே வராத துறை கிடையாது. உடனே இவர் சம்பளத்தை விட்டுட்டு வந்தோடனே இவர் அப்படி இப்படி நீங்க அரசியல் என்பது தொழில் கிடையாது, பணி அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இல்ல இதுல நீங்க இப்படிதான் பில்டப் கொடுக்கறது வந்து சிந்திங்க. அரசியலுக்குள்ள வந்திருக்கார தவிர அவர் நீங்க சொல்றது வந்து அவர் முனிவர் ஆயிட்டாருங்கிறதுக்கு பொருந்தும். முற்றும் துறந்த முனிவர் ஆயிட்டாருப்பா. எல்லாம் சினிமாவில் இருந்து அடிக்க மாட்டாராம், முற்றும் திறந்துட்டாரு. அவருக்கு பழங்கள் மட்டும் போதுமா வாழ்க்கையில, பழத்தை சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு மக்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே வித்து மக்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த வரிகை வந்து நீங்க வந்து சினிமா விட்டுட்டு வராருங்கிறத நீங்க அதிகப்படுத்தலாம். இது சினிமாவை விட்டுட்டு அடுத்த லெவலா பொருளாதாரத்திலையுமே உயர்த்திக்கணும்னு நினைச்சா உயர்த்தி கொள்ள வாய்ப்புள்ள ஒரு துறை தானே அரசியல் இன்றளவுல. அப்படி இருக்கும்போது இதை நீங்க அப்படி பார்த்து நம்ம முடிவெடுத்துறாதீங்க. இல்ல நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த ரசிகர்கள் நம்பி எப்படி ஒரு அரசியலுக்கு வர போறாரு அப்படிலாம் நீங்க சொல்லி. ஆமா அது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முதிர்ச்சியற்ற அவங்களுடைய இப்ப கூட பாருங்க, என்னோட ட்விட்டர்ல போய் பாருங்க, சம்மந்தமே இல்லாம வீடியோஸை கிரியேட் பண்ணி அவங்களாவே போட்டுக்கிட்டு நீ வந்து எங்களை சீண்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே வந்து இப்போ வேற மாதிரியான வசனங்கள் எல்லாம் பயன்படுது. இதெல்லாம் உடனே அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்க எதிரிங்க பண்ற வேலை, இதெல்லாம் நாங்களே கிடையாது, அவர் அட்மின்ல போட்டுட்டே பண்ண சொல்லுவாரு. ஆமா இதெல்லாம் எதிரிங்க அப்படிலாம் சொல்லும் போது வேண்டாம், சமூக வலைத்தளத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். சமூக வலைத்தளமே வேண்டாம். இன்னைக்கு களம் தயாரா இருக்கு. நம்ம அவங்க பாணியில தான் வா 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 வான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து அரசியல் வந்து நீங்கள் எதிர்கொள்ளுங்க. ஏன்னா இந்த காலத்தை வந்து நீங்கள் நிற்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நடிகர்கள் பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு முக்கியம் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலாம் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன எடுக்கிறாருன்னா திராவிட கட்சியில ஏத்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிச்சயமா நினைக்கிறாரு தம்பி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்காக அப்படி நினைக்கும் போது இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க, புரிஞ்சுப்பாங்க. நீங்க மக்களுக்காக அப்படிங்கிற இடத்த நீங்க ஃபில் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், பணிகள் இருக்கு. உங்களுக்கு வந்து புகழ் இருக்கு, பணம் இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய பணிகளை பண்ணிட்டு வராரு மேடம். இப்ப கடந்த எக்ஸாம்பிளா இருக்கட்டும், என்ஜிஓ பணிகள் தம்பி, எத்தனையோ என்ஜிஓ. நீங்க இத்தனை கோடிகள் சம்பாதிக்கிற ஒரு மனிதரை பண்றதை விடங்க, ஒருவேளை சோத்துக்கு வழியே இல்லாதவங்க கூட இவ்வளவு பணிகளை எடுத்து வர்றதை அப்படியே செலவு செய்து எவ்வளவு பெண்கள் நான் பார்த்தேன். நான் இப்ப இந்த புயலா இருக்கட்டும், எவ்வளவு இஸ்லாமிய பெண்களா இருக்கட்டும்,
அல்லது களத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறாங்க. அதனால் இந்த உதவிதான், உதவி இல்லைன்னு நான் சொல்ல வரலங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கல். அப்ப விஜய் அவர்கள் பண்ண உதவிகள்லாம் அப்ப அந்த அரசியலுக்கு செட் ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கூட இல்லை, இது பொலிட்டிக்கல் பேஸ்டு உதவின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ பொலிட்டிக்கல் பேஸ்டுனா என்ன பண்ணணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பொலிட்டிக்கல் பேஸ்டுனா என்ன பண்ணியிருக்கணும்னா, எல்லா இடங்கள்லையுமே போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு குடிக்கிறவங்களை நம்பி தான் இன்னைக்கு பாதி அரசியல் கட்சிகள் கூட்ட முடியுது. சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஒரு குவாட்டரும் ஒரு ஆஃபும் வாங்கி கொடுத்து தான் இன்னைக்கு இடங்கள் நிரம்புது. அப்போ அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு நுட்பமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ரொம்ப நுட்பமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் விஜய் அவர்களோட பயணம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். நான் வெற்றி பெறணும், யாருடைய முயற்சியாக இருந்தாலும் மனதார வாழ்த்துறோம், வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் செஞ்ச தவறுகளை திருத்திக்கொள்ளணும். தலைமை பண்பு என்பது ஏற்றுக்கொள்வது தான். நான் 2 வரிகளை நீக்க சொன்னதுக்கு கூட நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? ஒரு பெக்கடிச்சுட்டு அவன் கிளாஸ் ரூம் போகிறான் நான் பாடினதுனாலன்னு சொல்லி தான் விளக்கம் கொடுத்தீங்களே தவிர, நான் சினிமாவுக்காக தான் செஞ்சேன், அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நியாயப்படுத்துறாருல்ல, அந்த கள்ள கபடமற்ற அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும்? அது சினிமா ஸ்கிரிப்டுப்பா, சினிமாவுக்காக பண்ண, நீங்களாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி பேசலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் பள்ளிக்கு மது அருந்திட்டு போகிறாங்கன்னா இல்லை, ஆனால் மது அருந்திட்டு போகிறவங்களும் இருக்காங்க தானே, பசங்க இருக்காங்கல்ல. ஸ்கூல் பேக்கில் குவாட்டர் பாட்டில் இருக்கிறத நம்மளும் கண்ணாலேயே பார்த்துட்டேனே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயமே அவருக்கு தெரியலை, அரசியலுக்குள்ள புரிதல் இன்னும் வரல, பேசிக்கே தெரியலங்கிறிய. ஆமாம்மா, பல்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறைகளும் எப்போ வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, அந்த துறைகளுக்கு கீழே என்னென்ன பணிகள் கொடுத்தாங்க, அந்த பணிகளை எப்படி செஞ்சாங்க, இப்ப இதெல்லாம் தெரியாமையா இப்ப கட்சி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இன்னைக்கு கட்சி அப்படிங்கிறது அதிகாரிகள் சொல்றதை நம்ம கையை செஞ்சுட்டு கையெழுத்து போட்டுட்டு போற இடமாகத்தான் தலைவர்கள்லாம் நினைக்கக்கூடிய இடமா இருக்கிறது வேற. அது வேண்டாங்கிறேன். நீங்க சுயமாக ஒரு முடிவை எடுக்கும் போது இந்த முடிவு சரியானதா, இது மக்களுக்கானதா, இதை ஒரு IAS அதிகாரியே நமக்கு வற்புறுத்தினாலும் வலியுறுத்தினாலும் இது எதற்கானதுங்கிற பகுத்து ஆய்வு செய்து அதோட நன்மை தீமைகளை எல்லாம் பார்த்து இது உண்மையிலேயே மக்களுக்கு பலனுள்ளதான்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும்னா அதுக்கு பயிற்சி வேணும் அல்லது அனுபவம் வேணும். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது சீரியஸான ஒரு இடம். அங்கே ஒரு நல்ல தலைவர் வேணும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கணும். அப்போ நீங்களே முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருந்தாலும் நான் கொடுக்கல, நீங்கள் கொடுங்கன்னு அதை சொல்கிற லெவலில் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே சரியான நபர்களா அப்படியே புத்தராகவும் மகாத்மாவாகவும் தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அந்த இடத்துல எல்லாமே நிறைய திருத்திக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு காக்கா கழுகு கதைன்னு சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் என்னென்னா ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு யங்ஸ்டரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் தேவையில்லாதது. டைரக்டாக பேசுங்க, டைரக்டாக பேசலாம். இப்போ அதுலேயே அவருக்கு பயம் இருக்கு, அதுலேயே பயம் இருக்கு. அந்த பயத்தை கூட மூஞ்சில தெரியக்கூடாது ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. இல்லை, பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறீங்க நடிகர் விஜய் மீது. ஆனால் நடிகர் விஜய் தரப்புலேருந்து உங்களை அவர் கட்சிக்கு அழைத்ததாக சொல்லப்படுது. ஒரு முக்கியமான பொசிஷன் தர வாங்க அப்படின்னா சொல்லப்படுது. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஓப்பனாக உங்களை நீங்கள் வாங்க சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? கூட இல்லை, அதுதாங்க நான் தான் சொல்கிறேன். கொள்கைகள் கோட்பாடுகள் நடந்துக்கிற விதம் இது மற்றவர்களையே அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இப்போ நான் அனலைஸ் பண்ணணும்ல. நான் எப்படிங்க டெசிஷன் எடுக்க முடியும்? வித்தவுட் அனலைஸ் பண்ணாமல் நம்ம எப்படி முடிவு எடுக்க முடியும்? அதனால் அனலைஸ் பண்ணி சரியானதாக இருந்துச்சுன்னா நல்லதோட நம்ம கரம் கோர்த்து மக்களுக்கான பணிகளை செய்து ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை நம்ம ஆயுள் இருக்கிறதுக்குள்ளே செய்து பார்க்க வேண்டும்ன்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு தான் நான்லாம் பயணம் செய்கிறேன். இந்த ஒரு அரசியல் சீர்திருத்தம் என்பது நம்ம காலகட்டத்தில் உருவானதுக்கு நானும் ஒரு பங்களிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல இந்த துறை இப்படி தான் இருந்துச்சு, இங்கே மணல் கொள்ளை நடந்துச்சுங்க, இந்த மணல் கொள்ளை ராஜேஸ்வரி பிரியா இந்த ஒரு பொறுப்புக்கோ பதவிக்கோ வந்தோன்னா இல்லைங்க, அந்த பேர் எனக்கு வேணும் எடுத்துக்காட்டுக்கு. அதே போல் இங்கே நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் ஒட்டுமொத்தத்துக்குமே எந்த சிஸ்டமில் சேஞ்ச் பண்ணி போடலாம், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், எந்த நாடுகளில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே எல்லா நாடுகளும் நமக்கு அவர்களுடைய விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். கரப்ஷனே இல்லாத நாடுகள் இருக்குது. இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் என்ன முறையை கையாளுறாங்க. எம்பிக்கு 1 லட்சம் வெள்ளி சம்பளம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் வெள்ளினா இந்தியாவோட காசுக்கு கிட்டத்தட்ட 63 லட்சம் ரூபாய். அங்கேயே அது அதிகமான சம்பளம் தான். ஏன் கொடுக்குறாங்க? அப்போ தான் அங்கே ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காதுன்னு கொடுக்குறாங்க. தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ பல நாடுகள் இருக்குது. அதே மாதிரி பல நாடுகளில் உள்ள நல்ல விஷயத்தையெல்லாம் எடுப்போம்.
எடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறதோ, இதெல்லாம் என்னுடைய கனவு. அந்த கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு விஜய் அவர்கள் இல்லை, அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வேறு எந்த கட்சிகள் தயாராக இருந்தாலுமே நம்மளுடைய பங்களிப்பு வலுவானதாக இருக்கும். ஏன்னா நான் எனக்கு தன்னலம் இல்லை, நான் சுயநலவாதி இல்லை. எனக்கு மக்களுக்கான ஒருவராக, ஒரு சரியான நபராக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அதை நோக்கிய பயணமாக நான் என் எதிர்காலத்தில் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். அது முழுவதுமாக மக்களுக்கானதாக இருக்கணும். அவ்வளோதான். மிக்க நன்றி மேடம்.